மிருகம கடவுள தேவரா யார் யார் கடவுள் மிருகம தேவரா. ஓகே, லெட்ஸ் ட்ரை தெலுங்கு. ஓகே, దూకే ధైర్యమ జాగ్రత్త రాకే దేవర ముంగిట నువ్వెంత. ఆల్ హేల్ ద. Thank you so much. Welcome, good evening. Thanks for coming everyone. தேவரா பார்ட் 1 எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, நம்பர் 1 வந்து நானும் தாரகனாவும் படம் ரொம்ப நாளாவே பிளான்ல இருந்தது. அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் என்டிஆர் 30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்தே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா, லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார், இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ஃபியர்ங்கிற மேட்டர் வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாரு. அதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் தெலுங்கு நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல. இது வந்து 4வது படம் தான் 12-13 இயர்ஸில். ஆனால் வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ்லாம் இது வந்து சூப்பராக ஓடுதான் தோணுது. ஏன்னா இப்போ படத்தை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம். அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங், இது ஒரு புது ஜியோகிரஃபி, இது ஒரு புது வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் வந்து தாரகனாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகும்போது, சிவா சாரோட கிரேட் ரைட்டிங் அது ஆட் ஆகும்போது, அஃப்கோர்ஸ் தேங்க்யூ டு அவர் ப்ரொடியூசர் ஹூஸ் ரிலீசிங் த ஃபிலிம் ஹியர், சாபு சார், ஆல் லெஜெண்ட்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ராண்டி சார் கலைக்கு செமையாக நடிச்சிருக்காரு. தெலுங்குல வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா. ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ், இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கு எல்லா பாட்டுமே எழுதார். இங்கே வந்து விஷ்ணு எடவன் அண்ட் விக்கி 2 பேருமே எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ராண்டி சார். லாஸ்ட் 2 திங்ஸ். ஒன் திங் அபவுட் சிவா சார், ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா, எவ்ரி டைம் அவரை மீட் பண்ணும் போதில் அவர் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுவார். அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார். அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார். அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கொலாபரேட்டிவான எஃபர்ட். நான் வந்து டேரக்டர், எங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம். படத்தை பற்றி, பாட்டை பற்றி எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம். அவர் எல்லாமே எடுத்துட்டு நமக்கு அதை எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு, ரீசன் கொடுப்பாரு. இல்லைன்னா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார். ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நீங்கள் படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கவே தெரியும் அதில் வந்து இவ்வளோ ஒர்க் போயிருக்குன்னு. ஏன்னா ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது இது எப்படி தான் எடுத்தாங்க இந்த அண்டர் வாட்டரில் இவ்வளோ நேரம். படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து ஆல் சி, இது எப்படி பாசிபிள், ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள் எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது. எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்துல வந்து பண்ணிருக்கோம்னு தான் சொல்லுவோம். ஒரு 5-10 வருஷம் கொடுத்தாங்க. ஒண்ணுதான் கேட்கணும், உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு டைம் கிடைக்குதா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா வந்து எங்க பார்த்தாலும் சுத்தி வரீங்க. ஒரு இன்டர்வியூல வந்து என்டிஆர் காரர் சொல்லியிருந்தாரு, அணியோட பாடல்கள் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு லாங்குவேஜே கிடையாது, சுத்தி எல்லா இடத்துலயும் அணியோட பாடல்கள் அவரோட மியூசிக் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஹவு டு யூ கெட் த டைம் அண்ட் ஹவு டு யூ கெட் த பெர்ஸ்பெக்டிவ்? ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ தெலுங்கு போகும்போது, ஒரு தேவாராக்கு ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது? அந்த இசை எங்கேருந்து வருது அணிக்கு? இல்ல, ஐ திங்க் அதான் அது நீங்க அப்படி கேட்கும் போது தான் அப்படி தோணுது. பட் ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது நான் கிடையாது, எங்களோட டீமே இல்லை. அது எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். அது எங்க சேம் பேண்ட் தான் ஸ்கூல் காலேஜ்ல. ஸோ எங்களோட அது ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. நாங்கள் ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம். அது நாங்கள் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுறோம், அவ்வளோ. அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது நான் தான் இப்போ சொல்லியிருந்தேன், ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூட ஒரு சைடில் அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அதுதான் ஆமாம், ரொம்ப கூலாக வந்து we have to do our job, let's do our best. ஸோ அது லாஸ்ட்டாக எப்போ அது ஃபைனலாக வெளில போகணுமோ அது வரைக்கும் அதை நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம். ஸோ தேங்க்யூ டு திஸ் வண்டர்ஃபுல் டீம். அண்ட் தேவரால் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன். ஐ எம் கோயிங் டு மிஸ் தெம் ஃபார் ஷுர். பட் கண்டிப்பாக பார்ட் 2ல வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன். பார்ட் 2ல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ. அண்ட் ஒரு 2 லைன் வேணா பாடிட்டு போயிடலாமா?
அதை கேட்டா நம்ம ஏதாவது சொல்ல போறீங்களே டைம் ஆயிடுச்சு ஏதாவது நீங்க பாடுங்க உங்களுக்கு இல்லாததா. Okay, you guys want me to sing in Tamil or Telugu? தெலுங்கு பாடு ரெண்டுத்தையும் சேர்த்து பாடிடலாம். நீ நம்மளால முடியாதுடா. தமிழ்ல Okay. பாடுங்க. Buddy, we are in Chennai. I'll start in Tamil and then go to Telugu. Okay? மிருகம கடவுள தேவரா யார் யார் கடவுள் மிருகம தேவரா. Okay, let's try Telugu. Okay. దూకే ధైర్యమ జాగ్రత్త రాకే దేవర ముంగిట నువ్వెంత. All hail the Thank you. Thank you, Andy. And that's